வந்து காரில் வந்து புறப்படுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராரு நடேசன். காரை வந்து நிறுத்துறாரு. நானும் அங்கே தாம்மா போகணும் அப்படின்னோடனே, சரி ஓகே ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நடேசனும் நிலாவும் வந்து ஊருக்கு போகிறாங்க. அங்கே காலேஜில் வந்து நடேசன் வந்து, சரிம்மா நீ போய் உள்ளே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வாம்மா, நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல நீங்களும் உள்ளே வாங்க, பரவாயில்லம்மா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு நிலா வந்து காலேஜில் வேலையை முடிக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நிலா வந்து இந்த மாதிரி என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் தொலைஞ்சு போச்சு, அதனால் டூப்ளிகேட் வேணும், அதுக்காக தான் அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரிங்க அதுக்காக ஒரு ஃபார்ம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்டே வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் எழுதி கொடுக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, நேராக ஃபோன் பண்ணி நிலாவோட அண்ணனுக்கு வந்து சொல்லிடுறாங்க நடந்த விஷயத்த. அது கேட்டு நிலாவோட அண்ணன் செம்ம டென்ஷன். ஓ அங்கே வந்திருக்காள் அவளை விடவே கூடாது, எப்படியாவது அவளை இங்கே வீட்டுக்கு இழுத்துன்னு வந்துடணும், அதுக்கப்புறம் அவள் எப்படி போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணன் வந்து நேராக வந்து காலேஜுக்கு வராரு. இவங்க அண்ணனை பார்த்துட்டு நிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து நிலா இங்கே காலேஜுக்கு வந்திருக்கியா, முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எல்லாம் வந்து நான் வர முடியாது அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வந்து தான் ஆகணும், நீ வரல நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி நான் வர முடியாதுண்ணா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உனக்கு எப்படி சர்டிஃபிகேட் கிடைக்குது நானும் பார்க்குறேன், அது உன் கண்ணு முன்னாடியே கிடைக்க தான் போகுது, இந்த காலேஜும் என்ன நீ வாங்கினதா, ஓவராக பண்ணிகிட்ருக்க, இந்த காலேஜ் பொதுவானது, அதனால் நீ சொல்கிற பேச்செல்லாம் இங்கே கேட்க மாட்டேன். அப்போ கூட இந்த காலேஜ் இந்த ஊரில் தானே இருக்குது, அதனால் நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க, உனக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கண்டிப்பாக இவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க, அதுக்கு தேவையான வேலை எல்லாமே நான் பார்த்துருக்கேன், அதனால தான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்க. இங்கே பாருண்ணே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லை, அதெல்லாம் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. என்னடி நடக்கும், ஒன்றும் நடக்காது, நீ வீட்டை விட்டு போனது தான் பெரிய பிரச்சனை இருக்குது, மரியாதை வீட்டுக்கு வர வர முடியாது, நான் வரப்போறியா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக அந்த டைமில் நடேசன் வந்துடுறாரு. மரியாதையை என் மருமக வந்து மேலேருந்து கை எட்டுறா அப்படின்றாரு. அதை கேட்டு நடேசனை பார்த்துட்டு, ஓ நீ தானையா, எவ்வளோ தைரியமாக தான் என்கிட்ட வருவேன், வயசானவனி அவ்வளோ திமுறா அவனுக்கு அப்படின்னு, நான் வயசானவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விடுறாரு. அப்படி போய் விழுந்துடுறாரு. அண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மருமக மேலே கை வச்சுட்டு என்கிட்டே பேசுகிறியா, அவ்வளோதான் உனக்கு, என் ஊரில் வந்து ஏன் மேலே கை வைக்கிறா, உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்டலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் யாருன்னு என்னோடய ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, ஓ நீ தானே வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணது, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி தெரியுதுல்ல, அப்போது ஒன்று பண்ணவனுக்கு இன்னொன்று பண்ணது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஓ நிலா இந்த மாதிரி ஆகிட்டியா, நீ இந்த ஆளை கூட்டின்னு வந்திருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேடி, போய் வேலையை பாருப்போ, முதல்ல கிளம்பிடாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை பார்த்துக்கிறேன் நிலா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைங்க, எனக்கு எதுவும் இல்லைம்மா, உனக்கு எதுவும் இல்லைல்ல, எனக்கு எதுவும் இல்லைங்க, இவர் இப்படி வந்து என் அண்ணன் தகராறு பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் நினச்சி பார்த்துருக்கணுமா, சோழன் அப்போவே சொன்னால கூட வரேன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கினியா, அதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனை எதாவது வரப்போது தான் நானும் கூட வந்தேன், இப்போ தானே தெரியுது உன் அண்ணன் பண்ண வேலையை, இந்நேரம் நான் வரலன்னா என்ன ஆகும், உன் அண்ணன் உன்னை தரன்னு வீட்டுக்கு கூட்டின்னு போயிருப்பான், அப்புறம் என்ன நடக்கும்னா உன்னை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. சரி பரவாயில்லம்மா, உன்னை சர்டிஃபிகேட் வேலையை சீக்கிரமாக போய் முடி அப்படின்னோடனே, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, என் அண்ணனுக்கு எதுக்காக ஃபோன் போட்டு யார் சொன்னதுங்க அப்படின்னோடனே, அது வந்துங்க, நீங்களாம் ஒரு மனுஷங்களா, நான் எதுக்காக வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதா, நாங்கள் கொடுக்குறோங்க அப்படி சொல்லிட்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க. என்னம்மா வாங்கிட்டாங்க, சரிம்மா உடனே கிளம்பலாம் வா அப்படி சொல்லிட்டாங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நிலா யோசிச்சுட்டே வராங்க. என்னம்மா சாப்பிட்றியானோட, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தெரியாதுமா, சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது இல்லை அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க நிலா. ஒன்று யோசிக்கிறாங்க, பரவாயில்ல இவரை பற்றி நம்ம என்னமோ நினச்சோம், கடைசியில் இவர் வந்து இந்த அளவு வந்து துணையாக எனக்காக வராரு, தப்பு பண்ணியிருப்பாரா இல்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நிலா.